ஈரானுடைய ஊடகங்கள் போலி ஊடகங்கள், இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழகிறது நேர்மையற்ற ஒரு செயல், இவங்களோட நல்லெண்ணத்தோட பழகுவது என்கிற பேச்சே இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஈரான் காரணம் நம்ப முடியுமா, அவங்களோட நல்லெண்ணத்தில் பழக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையான ரொம்ப நல்லெண்ணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திட்டி தீர்த்திருக்கிறார். உலகத்தில் எவனா டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆளை நம்புவாரா? அந்த ஆள ஃபேமிலி நம்புமா? யாராவது நம்ப முடியுமா? அவரே சொல்றாரு, நான் இப்ப சொல்றதை நீ 20 நிமிஷத்துல மாத்திடுவோம். கடந்த 72 மணி நேரங்களாக மத்திய கிழக்கு ஒரு சூடான சூழலாகவே இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரான் மீது நாங்க தாக்குவோம் அமெரிக்கா சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மறுக்கவில்லை, ஆனால் அதுக்கு டேட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரம்ப் ஒரு அமைதிக்கான ஜனாதிபதி என்று வந்தவர் இப்ப கடைசியில் சண்டைக்கான ஜனாதிபதி என்று மக்களிடத்திலே மாறிவிட்டார். இது அர்த்தமற்ற மத்திய கிழக்கு போரை தொடங்கி அவர் அவருடைய பேரையே கெடுத்துக்கிட்டாரு. அவர் இஸ்ரேலுடைய பேச்சுக்கு சிக்கிக்கிட்டு அவருடைய பேரை இல்லாமல் ஆக்கிக்கிட்டார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் நிலை தொடர்ந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா தற்போது தேவையற்ற ஒரு யுத்தத்தில் இஸ்ரேலால் தூண்டப்பட்டு நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்கிற நிலையை எடுத்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது தான் அமைதிக்கான ஜனாதிபதி என்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு முன்பு இருந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிகள் எல்லாம் தேவையில்லாத நிறைய யுத்தத்தை பண்ணிட்டாங்க, நான் அப்படி யுத்தம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் அமைதியை விரும்பக்கூடியவன் என்று சொல்லித்தான் அவர் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஃபித்னாவும் பிரச்சனையும் உண்டாகியதுங்கிற காரணத்தினால எதிர்வரக்கூடிய நவம்பர் மாதம் இடைக்கால தேர்தல் நடைபெற இருக்கிறது அமெரிக்காவில். அந்த தேர்தலில் இவர் ஆல்ரெடி அன்பாப்புலரா இருக்கிறாரு. ஆல்ரெடி பல கருத்து கணிப்புகள்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. கண்ணுக்கு முன்பதாக ஜஹரான் மம்தானி நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜெயிச்சாரு என்கிறதெல்லாம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்யவும் வேண்டும், ஆனால் ஈரான் சரணடைந்த மாதிரியான ஒப்பந்தமாக அது இருக்கவும் வேண்டும் என்பது அமெரிக்க அதிபருடைய ஆசை. அவருடைய ஆசை தானே தவிர ஆனால் அதற்குரிய வழிவகைகளை ஈரான் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. ஈரான் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மத்திய கிழக்குல நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த வார்ல அவங்க ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அதனால இனிமே நாம தான் மத்திய கிழக்கு சொல்லி மத்திய கிழக்கினுடைய வல்லரசாகவே தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்பதை நம்ம தெளிவாக புரிய முடியும். ஏன்னா எந்த அரபு நாடுகளுக்கும் இயலாத ஒன்றை இஸ்ரேலோடு நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிச்சிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவோடு அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால மத்திய கிழக்கின் வல்லரசாக அவர்கள் வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஊடகங்கள் அது தொடர்பான தகவல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தகவல்கள் பிரகாரமே லெபனான் உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய எல்லா யுத்தமும் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஈரானுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கிற அதே நேரம் ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது எங்களுக்கு சொந்தமானது, அதுல டிசிஷனை நாங்க தான் எடுப்போமே தவிர நீங்க இல்ல என்கிறதையெல்லாம் திட்ட தெளிவாக ஈரான் சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று அமெரிக்கா சொல்கிறது. நாங்க பல தடவை சொல்லிட்டோம்யா, எங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, நாங்க அதை நோக்கி போகவும் இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த ஒப்பந்தத்திலும் ஈரான் சொல்லி இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை அதுல ஸ்டாண்ட்ல கரெக்டாக நிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா உண்மையிலேயே அணு ஆயுதம் செய்ய மாட்டாங்களா அல்லது ஆல்ரெடி செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்களா கேள்விகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த சமாதான நிபந்தனைகளை கசிய விட்டதற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப காட்டமாக திட்டி தீர்த்து விட்டாரு. இன்றைக்கு ஈரானுடைய அதிகாரிகளை அவருடைய சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பாக ஈரானுடைய ஊடகங்கள் போலி ஊடகங்கள், இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழகிறது நேர்மையற்ற ஒரு செயல், இவங்களோட நல்லெண்ணத்தோட பழகுவது என்கிற பேச்சே இருக்க முடியாது அப்படிங்கிறார்.
ஈரான்காரனெல்லாம் நம்ப முடியுமா, அவங்களோட நல்லெண்ணத்தில் பழக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையான ரொம்ப நல்லெண்ணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திட்டி தீர்த்திருக்கிறாரு. உலகத்தில் எவனா டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆளை நம்புவாரா? அந்த ஆள ஃபேமிலி நம்புமா? யாராவது நம்ப முடியுமா? அவரே சொல்றாரு, நான் இப்ப சொல்றதை நீ 20 நிமிஷத்துல மாத்திடுவோம்பான்னு சொல்லி கடந்த வாரம் கொடுத்த பேட்டியிலேயே சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கல அந்த ஆளு ஈரானை நம்ப முடியாதுன்னு சொல்றது மட்டுமல்லாம ஈரான் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேறு அப்படின்னு இருக்காரு. அதையே டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. இனிமே இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் ஈரான் சரிப்பட்டு வராது என்கிறத டொனால்ட் ட்ரம்ப் நன்றாகவே புரிந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு முன்பதாக இறுதி ஒப்பந்தம் இல்லை, அதே போன்று பூர்வாங்க ஒப்பந்தத்திற்கான கையெழுத்திடும் தேதியும் இன்னும் இல்லை என்கிற ஒரு செய்தியை ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையில ஃபைனல் அக்ரிமெண்ட் என்கிற ஒன்னு கிடையாது. இப்ப பண்ண போறது ஃபைனல் அக்ரிமெண்ட்ங்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் டேட் முடிவெடுக்கல அப்படிங்கிறாங்க. ஏன்னா சில ஊடகங்கள்ல நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுல இந்த கையெழுத்து நடக்க போகுது என்றெல்லாம் செய்தி வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அப்படி ஒரு டேட் முடிவாகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி முடிவான நாங்களே அறிவிச்சிருவோம்ங்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. கடந்த 72 மணி நேரங்களாக மத்திய கிழக்கு ஒரு சூடான சூழலாகவே இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரான் மீது நாங்க தாக்குவோம் அமெரிக்கா சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மறுக்கவில்லை, ஆனால் அதுக்குரிய டேட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இதற்கு முன்பு இல்லாத வகையில ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நெருங்கிட்டோம், ஒப்பந்தத்துக்குரிய ஏற்பாடு டேட் அவரே ஏற்கனவே அரசாங்கமே சொல்லிட்டாங்க, டேட் முடிவெடுக்கலன்னு. ஆனா ரொம்ப நெருக்கத்தில் தான் நாங்க இருக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம அவருடைய இந்த ட்வீட்டை சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரீட்வீட் பண்ணி விட்டுருக்கிறாரு, ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. பாத்தீங்களா, அவங்களே சொல்றாங்க நாங்க ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணி விட்டுருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்கா மீண்டும் முதல் நிலைக்கே வந்திருக்கிறது, மீண்டும் பழைய நிலைக்கு அவர்கள் முடிவெடுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. அது என்ன பழைய நிலைன்னா, யுத்தம், நாங்க அடிப்போம், ஈரானை அழிப்போம், ஆட்சியை புட்டிப்போம், ஏவுகணைகளை இல்லாமலாக்குவோம், அதை இல்லாமலாக்குவோம், இதை இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி ரொம்ப துடிச்சு 40 நாள் சண்டை பிடிச்சி தோத்து போய் திருப்பி அப்பப்ப தாக்குதல் நடத்தி இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது வாங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடத்துக்கே மீண்டும் வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு மத்திய கிழக்கு தொடர்பான பிரபல ஆய்வாளராக இருக்கக்கூடிய நெகர் மொர்டாசாவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. அவர் அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை பொறுத்தவரையில நிரூபிக்கப்பட்ட மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாடுகள் மேல தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு மக்களை அழிச்சு அந்த நாட்டு மக்களுடைய வீடுகளை எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் கிளர்ச்சி பண்ணி எழும்பி வருவாங்க, வந்து ஆட்சியை கவிழ்ப்பாங்க என்று பொதுவாக எல்லா ஆட்சியாளரும் நம்புவாங்க. அதைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்பினாங்க. ஈரான் மேல தாக்குதல் நடத்தி முடிய உள்ளுக்குள்ள ஒரு புரட்சி, ஏன்னா அவர் அப்படித்தான் சொன்னாரு, ஈரான் மக்களே காத்து கொண்டிருங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது, புரட்சி வெடியுங்கள், அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் நினைச்சு தான் அட்டாக் பண்ணாங்க. ஈரானுக்குள்ள வந்த புரட்சி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் ரோட்டுக்கு வந்தாங்க. எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எப்படி அவங்களை சைலண்ட் பண்ணணுமோ அப்படி சைலண்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுல முதல்ல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் நெகர் மொர்டாசாவி அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதனுடைய விளைவாக நடந்த இந்த யுத்தத்தின் விளைவாக நடந்தது என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள ஈரானுடைய ராணுவ உளவுத்துறை அமைப்புகள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததை விட பலம் மிக்க அதிகாரம் மிக்க அமைப்புகளாக மாறிவிட்டன. ஏற்கனவே அவங்கள்ட்ட என்ன பலம் இருந்துச்சோ அல்லது அதிகாரம் இருந்துச்சோ அதை விட அதிகாரம் கூடிய அமைப்புகளாக அவங்களை மாற்றி விட்டதே இந்த யுத்தம் தான் அப்படி சொல்லிட்டு ஈரான் மீதான தாக்குதலுடைய தோல்வியில இருந்து அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய அரசு அதிகாரிகளும் இதுவரைக்கும் பாடமும் படிக்கவில்லை அப்படிங்கிறாரு.
நீங்க செஞ்சதுனால அங்க எதுவுமே மாற்றம் நடக்கல, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க இன்னும் பாடம் படிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்க மக்கள் நிறைய பாடத்தை படிச்சுட்டாங்க என்று சொல்லி இந்த ஆய்வாளர், இவர் இந்த மத்திய கிழக்கு தொடர்பாக நிறைய ஆய்வுகளை பண்ணக்கூடிய ஒருவர், மேலதிகமாக அவர் என்ன சொல்றாரு, மத்திய கிழக்குல முடிவில்லாத அர்த்தமற்ற யுத்தத்தினால பெரும்பாலான அமெரிக்க மக்கள் சலித்து போய்விட்டார்கள் என்பதை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படுகிற தொடர் கருத்து கணிப்புகள் காட்டுகிறது. மக்களுக்கெல்லாம் வெறுப்பு தட்டிடுச்சு, என்னடா இந்த ஆள் எப்பவாறு சண்டை பிடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்குது இல்ல, சொன்னது எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னு சொல்லி மக்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு அமைதிக்கான ஜனாதிபதி என்று வந்தவர் இப்ப கடைசியில சண்டைக்கான ஜனாதிபதி என்று மக்களிடத்திலே மாறிவிட்டார். இது அர்த்தமற்ற மத்திய கிழக்கு போரை தொடங்கி அவர் அவருடைய பேரையே கெடுத்துக்கிட்டாரு, அவர் இஸ்ரேலுடைய பேச்சுக்கு சிக்கிக்கிட்டு அவர பேரை இல்லாமல் ஆக்கிக்கிட்டாரு என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, தன்னுடைய இலக்குகள் எதையுமே அமெரிக்காவோ இஸ்ரேலோ அடையவில்லை. அணுசக்தி திட்டத்தை அழிப்போம் என்றார்கள் ஈரானுடைய, அங்கிருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுப்போம்னாங்க, அணுசக்தி திட்டத்தை அழிக்கவும் இல்லை, ஈரானுக்குள்ளே இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க எடுக்கவும் இல்லை, அது அவங்ககிட்ட தான் இருக்குது, எனவே அதுல தோத்து போயிட்டாங்க. ராணுவத்தை அழிப்போம்னாங்க, ஈரானுடைய ராணுவம் பக்கா ஸ்டடியாக அதே மாதிரி இருக்கிறாங்க. ஈரானுடைய கடல் படையை அழிப்போம், கடலுக்கு கீழே போட்டுட்டோம் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர இன்ன வரைக்கும் அவங்க தான் ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே எல்லா விவகாரத்திலையுமே தோற்று போனதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பழைய இடத்துக்கே வந்திருக்காரு, வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், சமாதானமா முடிச்சுக்கிறோம் வந்திருக்கிறார். இதுக்கு எதுக்கடா சண்டை பிடிச்சிங்கன்னு சொல்லி குறித்த ஆய்வாளர் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ் அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். வயரிங்கும் நடக்குதுமா? ஓ நல்ல மாதிரி இப்போவே அது பேசும். நல்லா இருக்கு. இதை முடிச்சுட்டாமா? இதாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நில்லுங்க வாரு, வீடியோ எடுத்துட்டு வாரு. என்ன பாஸ், எப்படி பரவாயில்லையே வந்ததுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும். இடைக்கால தேர்தல் வேற நெருங்கி வருகிற காரணத்தினால ஈரான் மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறார். அவருடைய கட்சிக்காரங்க எல்லோருமே
யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, எலெக்ஷன் வரப்போகுது, இல்லைன்னா எலெக்ஷன்ல தோத்துருவோம், எல்லாம் எலெக்ஷன் வச்சு தானே எல்லாம் நடக்குது, அதனால இனிமே இஸ்ரேல்காரனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன்ல தோத்து போயிடும், என்னப்பா செய்ய போறங்கிற மாதிரி தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய மொத்த புள்ளி எல்லாமே இந்த எண்ணெய் வளத்துல தான் இருந்தது. எப்படி நம்ம வெனிசுவேலாவை கைப்பற்றின மாதிரி ஈரானையும் கைப்பற்றிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்களா, ஈரானையும் கைப்பற்றி எவ்வளவு பெட்ரோல் வளத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி காட்டிக்கிறலாம் நினைச்சாரு. அது தோல்வி அடைந்த காரணத்தினால இப்ப பேச்சுவார்த்தையிலாவது சமாதானமாக முடிச்சிருங்க, இல்லைன்னா தோற்று போய் விடுவோம் என்று சொல்லி தற்போது மிக பெரும் அழுத்தத்தில் இருக்கிறார் நாட்டுக்குள் அமெரிக்க அதிபர் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஈரானோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது கத்தர் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு கத்தர் மறுத்திருக்கிறாங்க. கத்தர் மறுத்தாலும் அதுதான் உண்மை. ஆனா கத்தர் அதை மறுத்திருக்கிறார், அபிஷியல் டாக்குமெண்டாக அதை மறுத்திருக்கிறாங்க. ஆனா யதார்த்தம் அதான். அது கல நிலவரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மத்திய கிழக்கு வார்ல அதிகமா அடி வாங்கின நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா துபாய் தான். துபாய் மாதிரி யாருமே அடி வாங்கல, இஸ்ரேல், அதுக்கு பிறகு துபாய். துபாய்க்கு தான் அதிகூடிய அடி விழுந்தது. ஏன்னா துபாயினுடைய சூழ்ச்சிகளும் செயல்பாடுகளும் அப்படியே இருந்தது. சவுதி அரேபியாவுடைய நியோன் திட்டம் மாதிரி திட்டங்களை எல்லாம் அழிக்கணுங்கிறது துபாயினுடைய தேவையாக இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலாக துபாயினுடைய மார்க்கெட் வேல்யூ எல்லாம் கீழே விழுகிற அளவுக்கு துபாய்க்கு அடி விழுந்தது. அதே மாதிரி அடுத்ததாக அடி வாங்கியது பஹ்ரைன், அதற்கு பிறகு குவைத். இவங்க தான் அதிகமான அடி வாங்கிய நாடுகள். ஆனா இந்த லிஸ்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கத்தர் மீதான அடிங்கிறது ரொம்ப சொற்பமானது. அது மட்டுமல்லாம கத்தர்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணெய் வளங்கள் மீது ஒரு சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோடு அவைகளும் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கத்தரும் ஈரானும் ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வளங்கள் மேல எதுக்கு நீங்க நம்முடைய எல்லா வீடியோலையும் பெரும்பாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் கத்தரை பத்தி பேசுகிற நேரத்தில் எல்லாம் சொன்ன செய்தியே என்னன்னு கேட்டா, கத்தர் மேல, கத்தருடைய அமெரிக்கன் பேஸ் மேல தான் அட்டாக் நடக்குது. கத்தர்ல அமெரிக்கன் பேஸ் அடிக்கணுங்கிறது கத்தருக்கே தேவையா இருக்குது. அதனால உதை போட்டு இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல மிகப்பெரிய அமெரிக்க தளம் இருக்கிறது கத்தர்ல. 10,000 அமெரிக்கன் போர்சஸ் கத்தர்ல உதை போட்டுல இருக்கிறாங்க. அதை இல்லாமல் ஆக்குறது தான் கத்தருக்கு தேவையாகவே இருக்கிறது. அதனால நீ அடிக்கிறதெல்லாம் அமெரிக்கன் இதுக்கே பேஸுக்கே அடிச்சுக்க, எங்களுக்குள்ள எங்கேயும் அடிச்சிடாத, ரஸ்லபானுக்கு அடிச்சதோட இனிமே ரஸ்லபானுக்கும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் ரெண்டு நாடுமே வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், எல்லா நாடுகளையும் சமாதானம் பேச வர்ற கத்தர் ஆரம்பத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சமாதானம் பேச வரல, பாகிஸ்தான் தான் உள்ள வந்தாங்க. பாகிஸ்தானை உள்ள அனுப்பினாலே சவுதி அரேபியா வழியாகத்தான். பிறகு நேரடியாக கத்தரே களத்துக்கு வந்துட்டாங்க. 2-3 நாட்களுக்கு முன்பதாக கத்தருடைய அதிகாரிகள் ஈரானுக்கு போனாங்க. ஈரானுடைய தலைவர்கள் கத்தருக்கு வந்தாங்க. அவங்க நெருக்கமான உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டார்கள். ஏன்னா கத்தருக்கு ஒரு நன்றி உணர்வும் இருக்கிறது. ஏற்கனவே கத்தர் மேல சவுதி அரேபியா ஒரு பெரிய பொருளாதார தடையை விதிச்ச நேரத்தில் உடனடியாக கத்தருக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சது யாருன்னு கேட்டா ஈரான் தான் பண்ணாங்க. அதனால ஈரான் மேல ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு விசுவாசமும் நன்றி உணர்வும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்கிறது அப்படி வெளிப்படையாகவே தெரிஞ்சு கொண்டிருந்த நிலையில வாஷிங்டன் போஸ்ட் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியே செய்தியாக்கிட்டான். உடனே கத்தர் இன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டா, அந்த குற்றச்சாட்டு அதை நாங்க மறுக்கிறோம் மறுத்தாலும் அதுதான் யதார்த்தம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். கத்தர் ஈரானோடு ஒருங்கிணைந்து தான் செயல்படுகிறார். ஏன்னா கத்தரை பொறுத்தவரையில அமெரிக்காக்கார மத்திய கிழக்கு ஆடுறதை விட, ஏன்னா அமெரிக்கா உள்ள வந்ததுன்னா ஈரான் அடிச்சு நொறுக்கிட்டா முழு மத்திய கிழக்கும் இஸ்ரேலுடைய அதே மாதிரி அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டை கீழே வந்துடும். அதைத்தான் ஏற்கனவே சவுதி அரேபியாவினுடைய 20 ஆண்டு காலம் டிஃபென்ஸுக்கு பொறுப்பாக இருந்த இளவரசர் அவங்க கூட என்ன சொல்லி இருந்தாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோத்தில்லை என்று சொல்லி சொன்னா, ஈரான் ஜெயிச்சில்லை என்று சொல்லி சொன்னா முழு மத்திய கிழக்குமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். இஸ்ரேலுக்கு கீழே தான் எல்லாரும் ஆயிருக்கும். இப்ப இஸ்ரேலுக்கு கீழே யாரும் இல்லை. சவுதியா இருக்குது, மற்ற நாடுகளா இருக்கு. ஈரான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அப்பர் ஹேண்டாக இருக்கிறாங்க. இந்த நிலைமை தான் இருக்கு. அதனால சவுதி அரேபியாவோ அல்லது யாரோ மத்திய கிழக்குல அமெரிக்காவா ஈரான் ஆண்டா ஈரானுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. துபாய், யுஏஇ, அதே மாதிரி பஹ்ரைன், குவைத்தை தவிர. அதனால தான் இவங்க மேல அட்டாக் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது என்கிற நிலையில தான் இந்த அறிவிப்பை நாங்க வந்து மறுக்கிறோம் சொல்லி இன்றைக்கு கத்தார் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில தான் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களும் மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருக்கிறார்கள். தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய மஜித் ஜூன் என்கிற பகுதிகளில் நகரத்துக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ நிலைகள் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லா.
ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் 12 கவச வாகனங்கள் மேலே இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறதாக ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம தரையில இருந்து வான்வழியாக ஏவக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் 450 வகையான ஆளில்லா விமானம், பெரிய உளவு பார்க்கிற விமானம், அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் இன்றைக்கு ஷமா நகரத்தில் இருந்து நகர்ந்து கொண்டிருந்த மெர்காவா டேங்குகள்ல 2 டேங்குகளையும் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ பக்கங்களில் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் ஈரான் எது நடந்தாலும் எங்களுடைய வெற்றியை நாங்கள் தக்க வைப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபருக்கு வேற வழியே இல்லை. இனி ஒரு சமாதான உடன்படிக்கையோடு மத்திய கிழக்கை விட்டு அவர் வெளியேறுவதற்குத்தான் எத்தனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வெளிவரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.